கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் போகவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் யாருமே இல்லை, கூட்டமே இல்லாமல் தான் இருக்காங்க. இன்னும் மக்கள் பழையபடி ட்ரெயின்லலாம் போக ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கிற பார்சல். ஃபேஸ்புக்கில் போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கெஸ் பண்ண சொல்லியிருந்த பார்சல் இது தான். அதை ஓப்பன் பண்ணுறவர் நம்மளோட ஆஸ்தான கொத்தனார் மிஸ்டர் பூபாலன். அவர் தான் என்னோடய கோ-டு மேன். கொத்தனார் வேலை மட்டும் இல்லை, எந்த வேலை கொடுத்தாலும் கச்சிதமாக முடிச்சிடுவார். ஸோ அவரை தான் அழைச்சிட்டு போய் இதை பார்சலை ஓப்பன் பண்ணுறோம். நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான்லேருந்து இங்கே வரணும், ட்ரெயினில் எந்த ஷேக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெர்மோகோல் வச்சு, நியூஸ் பேப்பர் வச்சு, ஃபுல்லாக உட்டன் ஸ்டிக்ஸை வச்சு பேக் பண்ணி பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளே நம்மளோட விநாயகர் இருக்கார், நம்மளோட முதற் கடவுள் விநாயகர் இருக்கார். வியட்நாம் மார்பிள்னு சொன்னாங்க, பட் தெரில வியட்நாம் மார்பிளா இல்லை இந்தியன் மார்பிளான்னு. பட் நல்லா ஷைனிங்காக இருக்கார். இப்போ நீங்கள் பார்க்குற விநாயகர் ஆல்ரெடி நம்மளோட ஃபஸ்ட்டு கிளினிக்கில் ஓப்பன் பண்ணது. வெஸ்ட்டு 3rd ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நம்மளோட கிளினிக்கில் ஓப்பன் பண்ணது. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் பேக் வாங்கின விநாயகர். அவர் ஃபுல்லாக ஒயிட்டில் இருந்தார். ஸோ இப்போ வாங்கியிருக்கிற விநாயகர் கலரில் வாங்கியிருக்கோம். ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார் 100 kgs இருந்த பார்சல் அப்படின்னு. ஸோ தனியாக தூக்க முடியாது, அதனால் 2 பேராக தூக்கிட்டு வரோம். தூக்கிட்டு வந்து இப்போ தான் காருக்குள்ளே வைக்கிறோம். லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டோம், இந்த 3 இயர்ஸ் பேக் அப்போ விநாயகர் வாங்கினப்போ இந்த ஃபுல் உட்டன் பாக்ஸோடு தூக்கி டாடா ஏஸில் வச்சு ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி இந்த உட்டன் பாக்ஸ் அங்கேயே ஓப்பன் பண்ணிவிட்டு விநாயகரை மட்டும் கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். 100 kgனாலும் 2 பேர் தூக்குறப்ப ரொம்ப ஒன்றும் வெயிட் தெரியல. ஸோ தூக்கிட்டு நம்மளோட இப்போ புது கிளினிக் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட 2nd பிரான்ச் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இது ஆல்மோஸ்ட் 20 days இருக்கும். அப்போ நல்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீக்கில் இருந்த டைம், கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கார்லேருந்து வெளில எடுக்கிறோம். அதை அவரால் தனியாக எடுக்க முடியல. சரி, நமக்கு இந்த வெயிட்லாம் தூக்கி நல்லா பழக்கம், டெட் லிஃப்ட்லாம் தூக்கி, சரி நம்ம போய் தூக்கோன்ட்டு இப்போ நான் போய் உள்ளே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே ஆல்ரெடி இன்னொரு பர்சன் இருக்கார். ஸோ அவர் வெளில வராரு. 2 பேருமா சேர்ந்து வெளில எடுத்துகிட்ருக்கோம். நல்ல மழை, காலெலாம் வேறு வழுக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துகிட்ருக்கோம். எடுத்தாச்சு. ஸோ 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் உள்ளே. நம்ம எப்போதும் விநாயகர் சதுர்த்தி அப்போ செய்கிற விநாயகர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்வாங்க, கடலில் போய் கரைக்கிறதுக்கு ஈஸியாக. நம்ம இப்போ வாங்கியிருக்கிற விநாயகர் மார்பிளில் வாங்கியிருக்கோம். ஸோ நல்ல வெயிட்டாக இருப்பார். அட் த சேம் டைம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஷைனிங் மாறாமல் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு சோப் வாட்டரை வச்சு வாஷ் மட்டும் பண்ணிட்டோம்னா போதும், நல்லா ஷைனிங்காக கிளிசனிங்காக இருப்பார். இந்த விளக்கு ஏற்றுறப்ப ஊதுபத்தி போக அந்த ஸ்மோக் மட்டும் மேலே டெபாசிட் ஆகிருக்கும். அதை நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லா கிளிசனிங்காக இருப்பார். இப்போ வாங்கியிருக்கிற விநாயகர் பாட்டம் ஒரு ஃப்ளாட்டாக இல்லை, கொஞ்சம் ஜோல்ட்டிங்காக இருக்கார். அதை தான் பார்த்துட்ருக்கோம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒயிட் சிமெண்ட் வச்சு யூனிஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மார்பிள்ஸ்லேயே ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். நம்ம வாங்கியிருக்கிறது ஃபஸ்ட் குவாலிட்டி மார்பிள். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொலுவிருப்பான்.